அசைவ உணவை வந்துட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டோம்னா சாப்பிட்டுருக்காங்க. நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் டிஎஸ்பி சார்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயமாக இனி வரும் காலத்தில் இது நடக்காமலும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நாங்கள் முழுமையான ஒரு விசாரணை நடத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். 4-5 ஹோட்டலில் சொல்லி சைவ சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அதில் ஏதாவது சான்சஸ் இருந்துச்சா கலந்துக்க வாய்ப்பு இருந்தால் கேட்கும்போது இல்லை நாங்களே குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ். நான் கடந்த 13 ஆண்டுகளாக சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன். 48 நாள் விரதம் இருந்து போகிறேன். அப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டு நான் இங்கே வந்து மண்டபத்தில் என்னை அடைச்சாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை அது எந்த சூழ்நிலை திட்டம் போட்டு சொன்ன மாரி தான் தெரியுது எனக்கு. ஒரு வாய் எடுத்து வச்சிங்க. நான் அப்போவே நான் தெரிஞ்சுக்கிடுச்சு இது கறி தான், பிரியாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், இல்லைங்க அது இஞ்சியாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லைங்க இது மாமிசம் தான். நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கேன், இஸ்கான் டியோட்டிஸ். நான் அப்படி இருக்கும்போது இதை நாங்கள் விரதமாகவே